ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் கிளாஸில் தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் யூனிட் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. உங்கள் புக் பேஜ் நம்பர் 26. ஏற்கனவே உங்கள் புக் அனுப்பிச்சிருக்கேன், அதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதில் சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நம்ம கணக்குகளை புக்கில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும். எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லா கணக்குகளையும் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். என்னென்ன சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்புறம் அதில் என்னென்ன மணி வேல்யூவா அல்லது மணி ஒர்த் சம்மந்தமானது இருக்கா, அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸ் புக்கில். ஓகே, எல்லா டிரான்சாக்ஷனும் எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃப். எவிடன்ஸ் இல்லாமல், ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அக்கௌண்டிங் புக்கில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட், என்னென்ன சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப். ஓகே, நிறைய இருக்குது. சேலரி பில், வேஜ் பில், செக் ரெக்கார்டட் ஸ்லிப்ஸ், நிறைய எவிடன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸை புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நம்ம +1 லெவலில் ஃபியூ சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர். கேஷ் ரெசிப்ட் இதில் என்ன இருக்கும்னா, இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம என்னைக்கு வாங்கியிருக்கோம், டேட்டு, எவ்வளவு பணம், அதனுடைய டீட்டெயில்ஸ், கேஷ் பர்ச்சேஸா, கேஷ் சேல்ஸா அல்லது அது வேறு சம்மந்தமான கேஷ் டிரான்சாக்ஷனா. ஓகேவா, இந்த கேஷ் ரெசிப்டில் ஒன்லி கேஷ் ரெசிப்ட், கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ், இதுதான் கொடுக்கறது கேஷ் ரெசிப்ட் அல்லது வவுச்சர்னு சொல்லுவோம். எ பர்சன் ரிசீவ் கேஷ் ரெசிப்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஒரு பொருளை பணம் உடனே கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அவர் தரது கேஷ் ரெசிப்ட். இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, சேல்ஸ் பண்ணுறவங்க இஷ்யூ பண்ணுறது கேஷ் ரெசிப்ட். அது எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எடுத்தோம்னா எத்தனை ட்ரெஸ்ஸஸ், எவ்வளோ பணம்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் கேஷ் ரெசிப்ட் அல்லதுக்கு வவுச்சர்னு பேர். கேஷ் சம்மந்தமாக இருக்கணும். உடனே பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வரப்போ அவங்க இஷ்யூ பண்ணுறது எல்லாமே கேஷ் ரெசிப்ட். செகண்ட் ஒன் இன்வாய்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்வாய்ஸ் என்னென்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறப்போ பணம் கொடுக்காமல் பொருள் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் இன்வாய்ஸ். இதில் ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தட் இஸ் கால்டு இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸை 3 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ். யார் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது செல்லர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் பை த செல்லர். 3 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, பொருள் நம்ம வாங்க போகிறோம்ல, அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அப்புறம் நம்ம வாங்கின பொருள் லாரியில் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, அந்த லாரி டிரைவர்கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும். அப்புறம் செல்லரே ஒரு காப்பி வச்சுக்கணும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், பார்த்து வச்சுக்கிங்க. இன்வாய்ஸ், கேஷ் ரெசிப்ட்னா கேஷ் பர்ச்சேஸாக இருக்கணும், கேஷ் சேல்ஸாக இருக்கணும். இன்வாய்ஸ்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டு கிரெடிட் சேல்ஸ். இது எத்தனை காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? 3 காப்பீஸ். கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் இன்வாய்ஸ் அமைச்சிருக்கு, அதை படித்து பார்த்தா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபிட் நோட். இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் அக்கௌண்டிங் வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெபிட் நோட்னா என்னான்ட்டு. இப்போ நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எ பையர் மே ரிட்டர்ன் த கூட்ஸ் டு த செல்லர். ஒரு கடைக்கு போய் நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரோம்.
வாங்கிட்டு வந்த உடனே சம் சுச்சுவேஷனில் டேமேஜ் ஆகிருக்கலாம், அல்லது மீட் த கூட்ஸ் டு நாட் மீட் த ஸ்பெசிஃபிகேஷன், நம்ம நினச்ச மாதிரி அந்த பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ எந்த பொருள் டேமேஜ் ஆகிருக்கோ அதை நம்ம செல்லருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறோம். ஓகேவா? வென் கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பை த பையர் த பையர் ப்ரிப்பேர் ஏ டெபிட் நோட். வாங்குறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது தான் டெபிட் நோட். எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் டேமேஜ் ஆகிருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட நாளுக்குள் நமக்கு வராமல் இருக்கலாம், அல்லது நம்ம நினச்ச மாதிரி பொருள் இல்லாமல் இருக்கலாம். இதுக்காக திருப்பி அனுப்பப்பட்ட பொருளுடைய விவரங்களை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. தட் ரெசிப்ட் இஸ் கால்டு டெபிட் நோட். ஒரு காப்பியை சேல்ஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு காப்பியை இவர் ஃபைல் பண்ணி வச்சுருப்பார். 2 copies prepared. இதெல்லாம் 1 மார்க்கில் வரக்கூடிய கொஷின்ஸ். டெபிட் நோட் ப்ரிப்பேர்ட் 2 copies. ஒரு காப்பி வந்து sent to the seller, another copy returned to the buyer, returned by the buyer. 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு காப்பியை செல்லருக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஒரு காப்பியை அவரே வச்சுருப்பார். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஒரு 2000 ஒர்த்துடைய கூட்ஸ் நமக்கு வாங்கிட்டு வரோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். அதில் கொஞ்சம் 200 ருபீஸ் ஒர்த்தான பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதை நம்ம திருப்பி அனுப்பிச்சிடுறோம். அந்த 200க்கு உண்டான என்னென்ன பொருள்கள் அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லி ஒரு பில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒன்று வச்சுக்குவோம். யார்கிட்ட பொருள் வாங்கிட்டு வந்தோமோ செல்லட்ட ஒரு அந்த பில்லை அனுப்பிடுவோம். அதுதான் டெபிட் நோட். அதுக்கு உண்டான ஸ்பெசிமென்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது கிரெடிட் நோட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் ஹூ ரிசீவ்டு பேக் ஃப்ரம் ஹிஸ் கஸ்டமர்ஸ் ஆஃப் த கூட்ஸ். இப்போ நம்ம வாங்கிட்டு நமக்கு விற்ற பொருள் நமக்கு திருப்பி வந்துடுது. அப்போது செல்லர் வந்து எவ்வளவு பொருள் நமக்கு திரும்பி வந்திருக்கு, அதனுடைய ப்ரைஸஸ் என்னன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் நோட் இஸ் கால்டு கிரெடிட் நோட். எவ்வளவு பணம் ஒர்த்தான பொருள்கள் வந்துச்சு, எத்தனை குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ். ஓகே, சென்ட் பை எ செல்லர் டு த பையர். இதை வந்து கிரெடிட் நோட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க, ஸ்பெசிமென். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பே இன் ஸ்லிப். இது வெரி ஈஸி. இது வந்து கேஷோ அல்லது செக்கோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்ஸ். இப்போ பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறப்போ அங்கே பே இன் ஸ்லிப் இருக்கும். அந்த ஸ்லிப்பை எடுத்து எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ண போகிறோம், நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா, டினாமினேஷன் எல்லாம் எழுதி கொடுக்கணும். அதுதான் பே இன் ஸ்லிப். பணம் எடுக்கத்தாலும் சரி, பணம் டெபாசிட் பண்ணாலும் சரி, ஓகேவா. இது வந்து பே இன் ஸ்லிப். அடுத்தது வந்து செக். செக் இஸ் ஏ நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோட்டியபிள் மீன்ஸ் மாற்றத்தன்மை, மாற்றத்தக்க ஆவணம். செக் புக் இஸ் இஸ்யூடு பை எ பேங்க் டு த கஸ்டமர். இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா நம்ம செக் புக் அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இஸ் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன செக்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம். என்னென்ன அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேவா, எந்த பர்சனுக்கு கொடுக்க போகிறோம், ஸோ எல்லாத்தையும் கிளியராக இருக்கும் செக். ஸோ இது எல்லாமே பிஸ்னஸுக்கு உண்டான எவிடன்ஸ். அதுதான் சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட். சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப் அண்ட் செக். இதெல்லாம் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது தெரியும், ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து தான் இனிமேல் கணக்குக்கு வர போகிறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள், இதிலே கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. டபுள்னா என்ன, 2 பக்கம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், ஒன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஒன்று ரிசீவிங், ஒன்று பேயிங், ஓகேவா. ரிசீவ்டு அண்டு கிவிங். நம்ம வாங்குகிறோம், இன்னொருத்தனுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும்.
பட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதே தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக், சயின்டிஃபிக் அண்ட் யூனிஃபார்மிட்டி, தட் இஸ் கால்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ஆஸ்பெக்டை ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்ஸ் புக் கீப்பிங் பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் ஸ்மால் ட்ரேடிங் பிஸ்னஸ், இப்போ ஸ்மால் ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சுருக்காங்க, டீ கடை வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து தி ஆர் நாட் மெயின்டைன் ஃபார் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். பிகாஸ் நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணோம், மீதி எவ்வளோ பணம் இருக்குன்னு மட்டும் டெய்லி எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில். தி ஆர் நாட் ஃபாலோ த 2 ஆஸ்பெக்ட், தட் இஸ் கால்டு டெபிட் அண்ட் கிரெடிட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எவ்ரி ஆர்கனைசேஷன் they are meeting for the double entry system. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ஆஸ்பெக்ட் ஃபாலோ பண்ணணும். ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் டெபிட், another ஆஸ்பெக்ட் இஸ் கிரெடிட், தட் இஸ் ரிசீவிங், பேயிங். ஓகே, ஒவ்வொரு டெபிட்டுக்கு ஈக்குவலான கிரெடிட் இருக்கும், ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் ஈக்குவலான டெபிட் இருக்கும். டெபிட் கிரெடிட்னு படிக்கணும். டெபிட் அந்த ஆர் வந்து சைல், அங்கே ஆர் கிடையாது, அதனால் இதுக்கு என்ன பேர், டெபிட். அப்புறம் கிரெடிட், அதை சிம்பிளாக எழுதுறது தான் டிஆர், சிஆர்னு எழுதுறது. இதுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டிங்னா என்னது, மணி ஆர் மணி ஒர்த், பணம் அல்லது பணம் சம்பந்தமான இருக்கக்கூடிய 2 ஆஸ்பெக்டையும் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். Who is the 2 person? One person is giving, one person is receiving. Each and every accounting or transactions having 2 aspects. First aspect is debit, second aspect is credit. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுற இதான் பேர் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த 2 ஆத்தர் கொடுத்துருக்காங்க, முன்ரே பால்மர், அப்புறம் பேட்லி பாய், 2 ஆத்தர் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்துடைய பிரின்சிபிள்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கும், 2 ஆஸ்பெக்ட். இந்த 2 ஆஸ்பெக்ட்டுக்கு எதில் இன்வாயில் இருக்குது, ஒன்று ரிசீவிங், ஒன்று பேயிங். அப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். ஒன் இஸ் டெபிட், another one is credit. Every debit there is a corresponding and equivalent credit. The 4 points is the principle of double entry system. அடுத்து what are the advantages of double entry system? It is one of the accuracy, அதாவது கரெக்டான ஃபினான்ஷியல் பொசிஷனை காட்டும். Because they are using for the 2 aspect, debit aspect and credit aspect. Second one is business result, அதாவது பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன இன்கம், கெயின், அசட்ஸ், லயபிலிட்டி, டெட்டாஸு, கிரெடிட்டாஸு, பிஸ்னஸுடைய வேல்யூ, அவருடைய தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கம்பேர் பண்ணி பார்க்குறது, இந்த கரண்ட் இயரோட ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி பார்க்குறது. அடுத்து காமன் அக்செப்டன்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கவர்மெண்ட் அண்ட் அதர், பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டமேட்டிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் மேனர். இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு சூட் ஆகும், ஓகே, அதில் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு சூட் ஆகுது, எல்லாத்துக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சூட் ஆகுது. இது அட்வான்டேஜஸ். அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறப்போ என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கி பர்ச்சேஸ் நடத்துகிறப்ப சொன்னேன், பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். இதே மாதிரி தான் டிரான்சாக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பேங்க் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன், another one is கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷனாக பாருங்கள், இமீடியட்டாக கேஷ் இன்வால்வ் ஆகிறது கேஷ் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், 15,000 இமீடியட்டாக பே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். தட் டிரான்சாக்ஷன் இஸ் எ கேஷ் டிரான்சாக்ஷன். இமீடியட்லி பே த கேஷ். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூட்ஸ் ஆர் சோல்டு ஃபார் கேஷ் 5,000. கேஷ் 5,000 comes into business. Okay, and goods worth 5,000 out of the business. So 2 transaction.
அங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரோம், வாங்குறவங்க ஒருத்தர், விற்கிறவங்க ஒருத்தர். அதான் பையர் அண்டு செல்லர். செல்லருக்கு 5,000 இன்கம், பையருக்கு 5,000 எக்ஸ்பென்சஸ். ஸோ திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு கேஷ் டிரான்சாக்ஷன். சிம்பிளாக சொன்னோம்னா பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்கினோம்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் கேஷ் டிரான்சாக்ஷன். அடுத்தது பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க் சம்பந்தமானது. பேங்க் இஸ் இன்வால்வ்டு. ஒன் இஸ் பேங்க் டெபாசிட் கேஷ் டெபாசிட் உண்டு த பேங்க். நம்ம இருக்கிற கேஷை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அடுத்தது இன்கம் ஆஃப் த பிஸ்னஸ் டைரக்ட்லி ரிசீவ் பை த பேங்க். அடுத்தது கேஷ் டெபாசிட் மெஷின், அந்த ரிசீவ் த்ரூ கேஷ் டெபாசிட் மெஷின். அப்புறம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். நிஃப்டி, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் சார்ஜஸ். ஓகே, பேமெண்ட் மேட் பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். பேமெண்ட் மேட் பை செக். Payment made by the business through for debit card, credit card, net banking, Nifty and RTGS. அதாவது பேங்க்கை யூஸ் பண்ணி என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாமோ அது எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன். அடுத்து வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொருளை வாங்கிடுறோம், பட் அமௌண்ட் வந்து ஃபியூ டேஸ், ஃபியூ மந்த்து, 1 or 2 months டிபெண்ட் அப்பான் த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம், பணம் தர மாட்டோம். பொருளை விற்றுட்டு அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணலாம். த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். அடுத்து கேஷ் டெபாசிட் மெஷின். இப்போ பேங்க்குக்கே நம்ம போக தேவைன்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க பணத்தை கட்டணும்னாலும் கேஷ் டெபாசிட் மெஷின் இருக்குது. பணத்தை எடுக்கணும்னாலும் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், ஏடிஎம் கார்டு இருக்குது. அடுத்தது வித்ட்ரா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கேயுமே பேக்கெட்டில் பணம் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாது, திருட்டு பயமே கிடையாது. டெபிட் கார்டு மட்டும் இருந்துட்டால் போதும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும் இருந்துட்டால் போதும். கார்டை யூஸ் பண்ணி we can buy any goods. அடுத்து கிரெடிட் கார்டு, பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல திங்ஸை, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்ட்ஸ். அடுத்து நிஃப்டி, அடுத்தது ஆர்டிஜிஎஸ், இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் சம்பந்தமானது. அடுத்து வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். when settlement is not made by purchasing. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பொருளை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகிறோம், பணம் கொடுக்கறது கிடையாது. திஸ் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடன் நடவடிக்கை. ஓகே, அடுத்தது அக்கௌண்ட்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் அதே மாதிரி தான், 2 ஆஸ்பெக்ட். ஒன் இஸ் டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னும் அனதர் ஒன் இஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட். அக்கௌண்ட்டை வந்து சிஸ்டமேட்டிக்கலாக இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் அப்ரோச் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா அசட்ஸு, லயபிலிட்டிஸு, அவுட்சைடர். ஓகே, இதை வச்சு தான் அக்கௌண்டிங் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா அசட், லயபிலிட்டி, கேபிட்டல். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, உங்கள் புக் பேஜ் நம்பர் 40. கேபிட்டல் நம்ம போடக்கூடிய முதல், அடுத்தது லயபிலிட்டி நம்ம வாங்கியிருக்கிற கடன், இது ரெண்டும் சேர்த்து தான் அசட், சொத்துக்கள். ஓகேவா? கேபிட்டல் கேன் ஆல்சோ கால்ட் as ஓனர்ஸ் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அவுட்சைடர் ஈக்விட்டிஸ். இதில் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல், இது எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். அசட் ஈக்குவல் டு liability plus capital plus revenue minus expenses. நம்ம வாங்கியிருக்கிற கடன், நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், நமக்கு வரக்கூடிய வருமானம், இதை மூணையும் கூட்டி மைனஸ் எக்ஸ்பென்சஸ், செலவுகளை லெஸ் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம கையில் இருக்குது அசட். அதுக்கு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறோம்? அசட், லயபிலிட்டி, கேபிட்டல், ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனாவே மேலே இருக்குது பாருங்கள், கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசட், எப்படி வேணாலும் மாறும்.
அசெட் அக்கௌண்ட்னா என்ன? மானிட்டரி வேல்யூ, அதாவது பணம் சம்பந்தமானது. ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட் ஓன் தட் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ, பணம் சம்பந்தமானது. எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட்டு, மெஷினரி, இது எல்லாம் பணம் சம்பந்தமான சொத்துக்கள். அடுத்து லயபிலிட்டி, வி ஹாவ் டு பே த அதர்ஸ். நம்ம மற்றவங்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை திருப்பி செலுத்தணும். தட் இஸ் கால்டு லயபிலிட்டி. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் கேபிட்டல். அடுத்து ரெவன்யூ அக்கௌண்ட், அந்த என்டர்பிரைசஸில் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள். குரூப் அண்டர் த கேட்டகரி ரெவன்யூ, சேல் ஆஃப் கூட்ஸ், ரெண்ட் ரிசீவ், நமக்கு வருமானங்கள் எல்லாம் ரெவன்யூ, இன்கம். அடுத்து எக்ஸ்பென்சஸ், எப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், சேலரி பெய்டு, நமக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம், நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சேலரி கொடுக்குறோம், அந்த ரூம் ரெண்ட்டு கொடுக்குறோம், இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அக்கௌண்ட் 5ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அசெட் அக்கௌண்ட், லயபிலிட்டி அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பற்றி ஒவ்வொரு சம் இருக்குது. இப்போது கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹1 lakh. இப்போ பிஸ்னஸ்னாவே 2 ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம், அதை வச்சுக்கணும். எல்லா டிரான்சாக்ஷன்லையும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும், அதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பிஸ்னஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றில் கேஷ் பிஸ்னஸுக்கு பணம் வருது, இன்க்ரீசிங் அசெட். செகண்ட் பாயிண்ட் கேபிட்டல் ப்ரொவைடட் பை த ஓனர். ஓனர் பிஸ்னஸுக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அதனால தான் கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட். அடுத்தது டிக்ரீஸ் லயபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட். பே டு கிரெடிட்டார்ஸ், நம்ம வாங்கின கடனை திருப்பி தரோம். பே டு கிரெடிட்டார்ஸ் அவ்வளோதான், நமக்கு கொடுத்த கடனை நம்ம திருப்பி செலுத்துகிறோம். அப்போ செலுத்துகிறப்ப என்னாகும்? நம்மளை விட்டு பணம் வெளியே போகுதா? கேஷ் கோட்ஸ் அவுட் பிகாஸ் வி ஹாவ் டு பே. இட் டிக்ரீசிங் அசெட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற முதல் குறையுது. ஸோ டிக்ரீசிங் அசெட். அடுத்தது கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு. இப்போ நம்ம கடனை கொடுத்துட்டோம், ₹10,000 கடனை கொடுத்துட்டோம், கடனுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு, கடன் அடைக்கும் தன்மை குறைஞ்சிருக்கு. அப்போது இது நமக்கு ப்ராஃபிட். ஸோ டிக்ரீசிங் இன் லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட், கிரெடிட்டார்ஸ் மைனஸ் கேஷ். ஓகே, இதை சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் சம் கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் 1. நம்ம ஏற்கனவே தெரியும், அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா படிச்சுக்கிங்க. அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். இந்த ஃபார்மேட்டை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போது அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அசெட் நம்மகிட்ட 30,000 இருக்குது, லயபிலிட்டி 20,000 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை திருப்பி எழுதிக்கலாம். அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். இங்கே கொண்டு வந்து கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டி, லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் லெஸ் பண்ணினா 10,000 கேபிட்டல். பார்த்துங்க, இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். இதை வச்சு இந்த சம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் லெசனில் அக்கௌண்டிங் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாம் எடுத்து உங்கள் புக் எடுத்து வச்சு எழுதிட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா?